எங்களுக்குமே ரொம்ப பிடிச்ச பீப் பிரியாணிக்கின்ற கண்டி சட்டி அடுப்புல போங்க. கறினாவே பட்டை வகை தாங்க. இப்போ பட்டையை சேர்த்துக்குருவோங்க. வெட்டி வச்ச பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்குருவோங்க. 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்குருவோங்க. சொன்னங்களே வெங்காயம் பச்சை மிளகாய் எண்ணெயிலே வதங்கிருச்சு. நம்ம இஞ்சி பேஸ்ட் தக்காளி புதினா எல்லாம் சேர்த்துக்குறோம். சொன்னங்களே தக்காளி வெங்காயம் இஞ்சி பேஸ்ட் புதினா எல்லாம் பச்சை மிளகாய் எண்ணெயிலே வதங்கி வந்துருச்சு. நம்ம மசாலா சேர்த்துக்குறோம். தயிர் சேர்த்துக்குருவோங்க. மிளகாத்தூள் சேர்த்துக்குருவோங்க. பிரியாணி மசாலா சேர்த்துக்குருவோங்க. சொன்னங்களே இந்த மசாலையோட பீப் கறியும் சேர்த்துக்குருவோங்க. தண்ணி சேர்த்துக்குருவோங்க. தேவையான உப்பு சேர்த்துக்குருவோங்க. நம்ம கறியை வந்து அவிக்காமே பிரியாணிக்குன்றதுனால மசாலையோட கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி கறியை வேக வச்சாச்சு. கறியுமே மசாலையோட வெந்து வந்துருச்சு. நம்ம அரிசி சேர்த்துக்குருவோங்க. நம்ம அளவு தண்ணி சேர்த்துக்குருவோங்க. நம்மளே பிரியாணி வந்து நம்மளுக்கு தம்மு போடுறப்ப தான் வந்துருச்சு. நம்ம தம்மு போட்டுக்குருவோங்க. நம்மளுக்கு தம்மு போட்டது போதும். தீயாவும் அகனம் அடுப்படி விட்டு நகல மாட்டிக்காக எப்பமா தருவானு. இப்போ நம்ம பிரியாணி இறக்கி வச்சுக்கலாம்.